அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரத்துல் பக்ராவுடைய 75 முதல் 79 ஆயத்துகள். அப்போ இதற்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயலர்களை பார்த்து என்ன சொல்லியிருந்தான், அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருந்தான், அவங்களுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் கொடுத்திருந்தான், அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய ஆயத்துகளை அவங்களுக்கு அனுப்பியிருந்தாலும் அவங்க அல்லாவின் முன்னாடி கீழ்ப்படியல அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால அவங்களுடைய ஹார்ட்ஸ் கடினமாயிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பிக்கையாளர்களை பத்தி பார்க்க போறோம். அஃப தத்மஊன, நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, என்று யுமினு, அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், லக்கும் உங்களுக்கு, வகத் மேலும் நிச்சயமாக, கன இருந்தனர், ஃபரீகுன் ஓர் பிரிவினர், மின்ஹும் அவர்களில், யஸ்மஊன அவர்கள் செவியுறுகிறார்கள், கலாம வார்த்தையை, அல்லாஹி அல்லாவின், சும்ம பின்னர், யுஹர்ரிஃபூனஹு அதனை திரித்து விடுகிறார்கள், மின் இருந்து, பாதி பிறகு, மா எதை, அகலஹு அவர்கள் அதனை விளங்கிக் கொண்டார்களோ, வஹும் மேலும் அவர்கள், யஅலமூன் அறிவார்கள். அப்போ பிலீவர்ஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஆசைப்படுறீங்களா, என்ன ஆசைப்படுறீங்களா, ரொம்ப 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 ஆசைப்படுறீங்களா, எதற்காக ஆசைப்படுறீங்களா, அவங்க அந்த பனி இஸ்ராயலர்கள் யஹூதுகள் உங்க மேல நம்பிக்கை கொள்வார்கள்னு நினைக்கிறீங்களா? ஆனா அப்படி கிடையாது. அவங்கள ஒரு பிரிவினர் இருந்தாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஃபுல்லா கேட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை திருத்தி விடுகிறவர்களா இருந்துட்டாங்க, அத அப்படியே மாத்தக்கூடியவர்களா இருந்துட்டாங்க, மீனிங்க மாத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹித்தா அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தான்னு சொல்லுவாங்க. அதே போல நமல் என்ன, ஆன்ஸ் எறும்புகள். ஆனா அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரிய பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ட்ரைப் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை திருத்து பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாம அவங்க பண்ண கிடையாது, தெரிஞ்சே அந்த மீனிங்க மாற்றக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ தெரிஞ்சே பண்ணும்போது அத ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு கிரைம், ஒரு பாவம் அப்படிங்கறது இங்க நம்ம விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் நம்பிக்கையாளர்கள் கிட்ட, நீங்க ஆசைப்படாதீங்க, எதிர்பார்க்காதீங்க, அவங்க உங்களை பின்பற்றுவாங்க, உங்களை நம்புவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதர் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படாதீங்க. அவங்க ஏற்கனவே நிராகரிக்க கூடியவர்களா தான் இருந்தாங்க. இப்போ அவங்கள சிலர் என்ன பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க, அந்த விஷயத்த, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் மாத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் அந்த விஷயங்களை, அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான் இந்த தூதர் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும், தௌரால இருந்தும் அவங்க சில வேர்ல்ட்லி பெனிஃபிட்காக அவங்க மாற்றக்கூடியவர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அவங்க வேதத்தை தெரியும், சிந்தித்து புரிஞ்சிருக்காங்க, ஆனா திட்டமிட்டு தஹ்ரீஃப் மாற்றக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அடுத்த ஆயத் 76. வ இதா மேலும் எப்போது, லகு சந்திக்கிறார்களோ, அல்லதீன எவர்கள், ஆமனு நம்பிக்கை கொண்டார்களோ, காலு அவர்கள் கூறுகிறார்கள், ஆமன்னா நாங்களும் நம்பிக்கை கொண்டோம். இந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவர்களை பார்க்கும் போதோ இல்ல ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கும் போதோ என்ன சொல்லுவாங்க, நாங்களும் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இதே வ இதா மேலும் எப்போது,
ஹலா தனித்திருக்கிறார்களோ, பாதுஹும் அவர்களில் சிலர், இலா நோக்கி பாதின் சிலரை, காலு அவர்கள் கூறுகிறார்கள், அதுஹத்திசூனஹும் அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா, பிமா எதை, ஃபதஹ வெளிப்படுத்தி நானோ, அல்லாஹு அல்லாஹ் அலைக்கும் உங்கள் மீது, லியுஹாஜூக்கும் உங்களிடம் அவர்கள் வாதிடுவார்கள், பிஹி அதை கொண்டு இந்த முன்னிலையில், ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய. அப்போ இந்த மாதிரி மக்கள் அங்க போய் சொல்லும் போது அங்க இருக்கிற ஸ்காலர்ஸ் என்ன கேக்குறாங்க, நீங்க போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, இந்த தௌரால என்ன இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, நீங்க இப்ப அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க அல்லாவின் முன்னிலையில என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட வாதிடக்கூடியவர்களா இருப்பாங்க. அஃபலா என்ன நீங்கள் தாக்கிலூன் விளங்க மாட்டீர்களா, உங்களுக்கு இது புரியாதா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் கேட்கக்கூடியவர்களா இருக்காங்க. எதுக்காக நீங்க நம்பிக்கையாளர்கள் கிட்ட போய் தௌரால இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க இப்படி பேசினா என்னாகும், அதுவே நமக்கு எதிரா அவங்க வாதிடுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிரும். எங்களுக்கு தெரியாது, தௌரால இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்துல என்ன சொல்றான்னா, அவளா மேலும் இல்லையா, யஅலமூன அவர்கள் அறிகிறார்கள், அன்ன நிச்சயமாக அல்லாஹ அல்லாஹ் யஅலமு அறிகிறான், மா எதை, யுசிர்ரூன அவர்கள் மறைக்கிறார்களோ, வமா மேலும் எதை, யுலினூன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ. ஆனா அல்லாஹ்வ மறைக்க முடியுமா, அவங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தெரியாதா, அவங்க மறைச்சிருக்கிறதும் தெரியும் அவங்க வெளிப்படுத்துறதும் தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொஸ்டின் கேக்குறான். எதனால அவங்க இப்படி சொல்றாங்க, எதனால அவங்க மறைக்கிறாங்க, பனி இஸ்ராயலர்கள் மறைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம தான் சுப்ரீம் பவர் அப்படிங்கிறது போயிடும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதர் அப்படின்னம்னா இவங்க மேல இருக்கக்கூடிய பவர் போயிடும். யாரும் இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, எல்லாரும் நபி அவர்கள் கிட்டயே போவாங்க. அதனால இவங்களுக்கு ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான தூதர் அப்படின்னு தெரிஞ்சும் பொறாமையின் காரணமாக இவங்க அல்லாஹ் கிட்ட இருந்தும் தூதர் கிட்ட இருந்தும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நம்பிக்கையாளர்கள் கிட்ட இருந்தும் மறைக்கக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா அல்லாவை மறைக்க முடியுமா, அவனுக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும், ரகசியமா பேசுறதும் தெரியும், வெளிப்படையா இருக்கிறதும் தெரியும். இதுல இருந்தே அவங்களுக்கு தெரியுது அப்ப எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அல்லாவை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க, சீட் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. அடுத்த ஆயத், வமின்ஹும் இன்னும் அவர்களில், உம்மியூன எழுத படிக்க தெரியாதவர்கள், லா இல்லை, யஅலமூன அவர்கள் அறிகிறார்கள், அல் கிதாப் வேதத்தை, இல்லா தவிர அமானிய வீணான ஆசைகளை, வ இன்னும் இல்லை, ஹும் அவர்கள், இல்லா தவிர யசுன்னூன் அவர்கள் யூகிக்கிறார்கள். அப்போ இங்க ரெண்டு வகை மனிதர்களை பாக்குறோம் பனி இஸ்ராயலர்கள்ல. ஒருத்தங்க ஸ்காலர்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க, அறிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு குரூப் யாரு அப்படின்னா உம்மியூன். உம்மியூன் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்களுக்கு உம்மா சொல்லி கொடுத்தது மட்டும், தாய் சொல்லி கொடுத்தது மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு ஒரு ஃபார்மலான எஜுகேஷன் இருக்காது, அவங்கதான் உம்மியூன். அப்ப இங்க இந்த பனி இஸ்ராயலர்கள்ல உம்மியூன் யாரு அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி அமானிய வீணான ஆசைகளை, ஒரு ஃபால்ஸான இமேஜினேஷனை கொண்டவர்களாக இருப்பாங்க. என்னென்னலாம் ஸ்டோரி சொல்றாங்களோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல அவங்க யூகிக்க கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசிட்டேஷன் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு மீனிங் தெரியாது. எவ்ரிதிங் அவங்க அவங்களுக்கு ரிலிஜியனை பத்தி தெரியறது எல்லாமே என்னன்னா நாலேஜ் வச்சு தெரியாது, அசம்ஷன் வச்சுதான்
தெரியும். அப்ப அல்லாஹ் முன்னாடி நமக்கு யார் illiterate உம்மியூன் அப்படின்னா MBA MPhil படிக்காதவங்களா? அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய புக்க தெரியாதவங்க தான் உம்மியூன். அப்போ டியர் சிஸ்டர்ஸ், நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம இங்க என்ன படிக்கிறோம், என்ன பெரிய ஆளாகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு இருக்கிறது ஒரே புக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காக கொடுத்த புக்கு குரான். அந்த குரானை படிக்கணும், ரிசைட் பண்ணணும், அதுல என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொஸ்டின் பண்ணுவான், என்னென்ன இருக்கு, அந்த நாலேஜை நீங்க கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்மள கேட்பான். அப்ப ரிசைட்டேஷன் மட்டும் பத்தாது, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அசம்ஷன் பண்ணக்கூடாது. அதை படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எஃபர்ட் போடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒழு செய்யறத அசியூம் பண்ணக்கூடாது. இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன இருக்கு, என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கத்துக்க கூடியவர்களாக இருக்கணும். அடுத்த ஆயத் 79. ஃபவைலுன் ஆகவே கேடுதான் லில்லதீன எவர்களுக்கு யக்துபூன எழுதுகிறார்களோ அல் கிதாப வேதத்தை பி ஐதீஹிம் தங்கள் கைகளால். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு கேடுதான். யாருக்கு? தன்னுடைய தங்கள் கைகளாலே இந்த வேதத்தை மாற்றி எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கேடுதான். யகூலூன கூறுகிறார்களோ ஹாதா இது மின் இருது இந்தி புறத்தில் அல்லாஹி அல்லாவின் லியஸ்தரு பெறுவதற்காக பிஹி அதை கொண்டு சமணன் விலையை பலீலா அற்பமான. அப்போ இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்ப விலைக்காக, மக்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக தன்னுடைய வேதம், தனக்கு கிடைச்ச வேதத்தை மாற்றி அமைக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்ப குரான்ல ஹிஜாப் இருக்கு, பெண்கள் கட்டாயமாக அணியணும். ஆனா நான் இன்னொருத்தங்க கிட்ட இருந்து ஒரு சில காசுக்காக, ஒரு சில வேர்ல்ட்லி பெனிஃபிட்காக ஹிஜாப் அணியலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வேர்டிக்ட் அல்லாஹ் தான் சொல்றான் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, அது தவறான காரியம். அப்படி செய்கிறவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்படி செய்கிறவர்களுக்கு, வேதத்தை தனக்காக மாற்றக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் தான் சொன்னா, இது அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அந்த அற்பமான விலைக்காக அவங்க அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேடுதான். ஃபவைலுன் ஆகவே கேடுதான் லஹும் அவர்களுக்கு, மிம்மா எதனால் கதபத் எழுதியதோ ஐதீஹிம் அவர்களின் கைகள், வவைலுன் மேலும் கேடுதான் லஹும் அவர்களுக்கு, மிம்மா எதனால் எக்ஸிபூன் அவர்கள் சம்பாதிக்கிறார்களோ. அப்ப 3 முறை கேடுதான் கேடுதான் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, அப்ப இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அற்பமான லாபம், பணம், புகழ், அதிகாரத்திற்காக யாரு அவனுடைய புத்தகத்தை, அவனுடைய கலாம மாற்றி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகவும் கேடுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை எதற்காக நமக்கு சொல்லி காட்டுறான் அப்படின்னா, நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க, கத்துக்கோங்க. அல்லாஹ்வின் புத்தகத்துல என்ன இருக்கு, நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்தா நமக்கு வெற்றி வரும் அப்படின்னு நம்ம கத்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வி ஞானத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். சோ இதுல இருந்து அல்லாஹ்வுடைய புக்க நம்ம நிறைய கத்துக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பிறருக்கு எத்தி வைக்கணும். 3 முறை கேடு அப்படின்னு சொல்லும் போது இது அல்லாஹ்வின் பெரிய எச்சரிக்கையாக நம்ம நினைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட அதிகம் அதிகம் கல்வி ஞானத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். பனி இஸ்ராயலர்கள் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் நம்மளுடைய குரான்ல அதே மாதிரி செய்யணும்னு இல்ல. அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கணும். இதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆயத்துகளை நமக்கு கொடுத்திருக்கான்.
இறைவனுடைய நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த புத்தகம். அதன்படி நடக்க, அந்த எச்சரிக்கையை கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழியில நடக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக கொடுத்த இந்த குரானை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதோட இந்த கிளாஸ் முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா.